நாங்கள் ஏதோ ஒரு வேலை கம்ப்யூட்டர் வேலை ஏதோ ஒன்று வாங்கி தந்துடுறோம். நான் வாரங்கண்டா ஹோட்டலில் வேலை செஞ்சு வந்து எது வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு போவனே. என் சாமி படிசாமின்னு சொன்னனே, அவன் தான் எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போவான். தண்ணி உடிச்சு வச்சு போட்டு கண்ணு தெரியாது. உருடிக்கு அவளுக்கு 14 வருஷமா கண்ணு தெரியாது. 2005 கண்ணு போயிடுச்சு. 2005 அவளுக்கு கண்ணு போயிடுச்சு. அவன் 6 வயசா இருக்கையிலேயே அவனை எப்படியோ படிக்க வச்சு காதில் இருக்கிற கமலெல்லாம் வித்தால போட இருந்தால் கொண்டு போய் ஏதாவது அந்த பிறவுங்கிற விட்ட கூப்பிட்டு காசு வத்தலின்னு கொண்டு போய் கடையில் வச்சுட்டு வாங்க. அவளுக்கு கண்ணு தெரியாது. 2 கண்ணுமே கொண்டு போய் வச்சு காசு வத்தலின்னு கொண்டாந்து நகையை வச்சு காலேஜுக்கு அனுப்புனா. எங்கள் அப்பா ஒரே வயந்தானுங்க. 14 வருஷமா கல்யாணம் வச்சு குழந்தை இல்லாத ஐப்சாமிக்கெல்லாம் மாலை போட்டு வரமிருந்து வெத்தாளுங்க. இருக்கிற என்ன தெரியாது இருப்பானுங்க. இந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான். கண்ணு தெரியாது. கூடி 7 மணி 5 மணிக்கே எந்திரிச்சுக்குவானுங்க. அவன் பட்ட கஷ்டம் இருக்குதே. இந்த 10 மாசமா எப்பனும் தங்கள் வேலைக்கு போயிட்டு வரவே இல்லைங்க. தங்கள் வேலைக்கு பெயிண்ட் அடிக்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டாரு. கண்ணு தெரியலனா அந்த பையனை அம்மா அவன் தான் பார்த்துட்டானுங்க. அவன் தான் சோறு போட்டு முளவாயில பொறுக்கிட்டு கொடுப்பானுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வந்தது டீ வச்சு கொடுப்பேன். நான் வந்துடுவேன். 2 நாளைக்கு இருந்துட்டு போவேன். ஹோட்டல் வேலைக்கு போயிரு ஈரோடு. அங்கே ஊத்துக்குழியில் இருக்க நான் குடி 2 நாளைக்கு இருவேரியுமா அம்மாவோட பேசிட்டு இருவேரியுமா. என் பெரியம்மா வந்துச்சுன்னா உனக்கு வேலை சோறாக்குற வேலை இல்லை அப்படிமா. நான் 2 நாளைக்கு சோறில் ஆக்கி வச்சுட்டு என் தங்கச்சியோட பேசிட்டு இருப்பேன். அப்புறம் தங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. வரதே இல்லைங்க. நேத்து அத்தண்ணியோட நேத்து போகும்போது சொன்னேன் கோழி கூட நான் இருப்பணுங்க 2 நாளைக்கு. தண்ணி போய் பிடிச்சிட்டு வந்துட்டு குப்பையில எடுத்து கொட்டிட்டு 7:10 பஸ்ஸுக்கு பள்ளிக்கூடத்து பஸ்ஸுக்கு திருச்செங்கோடு ஓரத்துக்குள்ளேயே அத்தனை வேலையும் வண்டி வச்சுட்டு தண்ணி உடிச்சு வச்சுட்டு அம்மாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு போவானுங்க. நான் இருந்தேன்னா நான் ஒரு முறை வந்திருந்தேன்னா 2 நாளைக்கு இருந்தேன்னா நானே டீ வச்சு கொடுப்பேன். அவனுக்கு சோறு ஆக்கி வச்சுங்காட்டு வேண்டாம் பெரியமா நான் கொண்டுலாம் போகிறதில்ல, எனக்கு நேரம் இல்லை, பஸ் வந்துரு. அம்மாளுக்கு ஆக்கி வச்சுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு தாளை வச்சுட்டு மிளவாயில் சாத்தில் தாளிச்சு மிளவாயில் பொறுக்கி அக்கட்டை வச்சிருவானுங்க. கண்ணு தெரியாது திங்க முடியாதுன்ட்டு மிளவாயில் பொறுக்கி வச்சுட்டு போவானுங்க. சாமி அவன் தான் அவளுக்கு அணிவேராக இருந்தான். கை கொடுத்து காப்பாற்றிட்டு இருந்தான் தங்கச்சியே. அவளுக்கு கண்ணு தெரியாது சாமி. 1 வருஷமா எங்கள் அப்பன் பட்ட கஷ்டம் இருக்குதே. காலேஜுக்கு போகிறதுக்கு 5 மணிக்கு நான் கூட பேசுவேன். பையன் எனக்கு தெரியலங்கண்ணா. நாங்கள் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் தான் எங்களோட பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இப்படி தர்ணேஸு இதுக்கு போனால் நம்ம மீட்டிங்க்கு இங்கே கீழே உள்ள விழுந்துட்டா கால் சிக்கி காலில் அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணுறாங்க. சீரியஸாக இருக்கிறான்னு சொன்னாங்க அப்படின்னு என்னோட உள்ளகிட்ட சொன்னாங்க. என்னோட மருமன் அப்போவே புறப்பட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. நைட்டே போயிட்டாரு. அப்புறம் வீசத்து பண்ண எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கும் புக்கு பண்ணி என்னோட உள்ள கொடுத்து அவரும் புறக்காண்டையே போய் அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.